சண்டே அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுறதே வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் மளிகை கடை வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லா நாளுமே வேலை தான். அதே மாதிரி கம்பெனிங்களுக்கு டீ சப்ளை பண்ணுறதும் எல்லா நாளுமே நம்மளை சப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நம்முடைய லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் மளிகை கடைக்காரங்களுக்கு அப்போ என்றைக்கு தான் ரெஸ்ட்டு, வீக்லி ஆஃபு, அதே மாதிரி மந்த்லி ஒரு நாள்னாச்சும் லீவ் எடுக்கலாம் அப்படின்றது எப்படி பார்த்தா அந்த மாதிரி எந்த நாளுமே கிடையாது. சின்ன சின்ன ரீட்டைல் கடைக்காரங்களுக்கு அவங்களுக்கு எல்லா நாளுமே வந்து பிஸ்னஸ் பார்த்தா தான் ஏன்னா இது பண்ண முடியும். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓன் பில்டிங்காக வந்து நம்ம சொந்த கடையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கான ரெண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 வாடகை அப்படின்னா டெய்லியும் நம்ம 500 எடுத்து வைக்கணுமே அப்படின்றனால அதுக்கோசமே கடை வந்து இன்றைக்கி வந்து மாத கடைசி வியாபாரம் ஆகலை ஓடலைனாலுமே வந்து கம்பல்சரி திறந்து வச்சு நம்ம ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரெண்ட்டுக்கான இதை வந்து கொஞ்ச நாச்சும் எடுக்க முடியும். ஃபுல் அமௌண்ட் வரலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு கால்வாசினா வருமே அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி டைமிங் எதனா இருக்கா, நம்ம சாப்பிட்றதுக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டைமிங் கிடையாது. ஸோ மளிகை கடை வியாபாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே லீவு கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு நம்ம சொந்தமாக வேலை செய்கிறோம். பட் இருந்தாலும் இதுலேயும் வந்து எங்கேயோ ஒரு இடம்ன்றதை விட வர சில நிறைய கஸ்டமர் வந்து அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நிறையவே நம்ம பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து சாஃப்டாக பேசினா சாஃப்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ₹2 சேஞ்ச் அப்புறம் தரேன் ₹10 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு தான் அதோட வழி என்ன ஏதுன்னு தெரியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வந்து உழைக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்றத. ஆனால் அவங்க வந்து ஏன்னா இப்போ ஒரு ₹1 நம்பிக்கை இல்லையா எங்கள் மேலே, ஏன் ₹10 நம்பிக்கை இல்லையானும் போது நமக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு வைராக்கியமாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கடை ஃபீல்டில் வந்து அதாவது என்ன சொல்கிறது வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் வந்து ரீட்டைல் கடைக்காரங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த வாசல்லே வச்சுட்டு வந்துடணுங்க. இதெல்லாம் எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் சொல்கிறேன். நான் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கேன், கடையில் என்னென்ன அனுபவப்பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் நொந்திருக்கேன், அதே மாதிரி எவ்வளோ இதனால் வந்து ஃபேமிலிக்கிட்ட இருக்கிற பாண்டிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் தான் நான் சொல்ல வரேன் நான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பசங்க கூட நம்ம தான் அவங்கள வந்து நம்ம கடைக்குள்ளே ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்ச மாதிரி 4 செவத்துக்குள்ளே அடைச்ச மாதிரி அவங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சு தான் நம்ம கடையை ரன் பண்ணியும் கொண்டு போகணும். ஸோ அன்றைக்கி கூட பாருங்களேன் டீக்கு வந்து லீவே கிடையாது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பெனி டீ கொடுக்குறோன்னா அதில் 2 கம்பெனி லீவாக இருந்தால் 2 கம்பெனிக்கு கம்பல்சரி டீ கொடுக்கணும். அன்றைக்கும் வெஜிடபிள்ஸ் ஓடும். ஏன்னா திங்கட்கிழமை வேலைக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேலாம் நல்லா கறி சோறெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டு எல்லாருமே காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்காகவும் நம்ம ஓடி காயெல்லாம் வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓடுறோம், ஆனால் எதுக்கு ஓடுறோன்னு தெரியல. எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் இருக்கிற பசங்களை பார்த்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு ஃபேமிலி இப்படின்றது நமக்கு அமைஞ்சு போச்சு. அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம பசங்களையும் நமக்கு வர சப்ளையர் கூட எல்லாரும் அவங்களையும் கொஞ்சம் ஒரு சில அவங்களையும் பார்த்து